இறையேசுவில் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த திருப்படையில் நவநாள் திருப்படையில் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பை தந்த அன்புக்கு பாசத்திற்கு நமது பங்கு தந்தை அருட்பணியாளர் பிளமண்டாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கி உன்னை காப்பாராக என்ற இறைவார்த்தையை ஆண்டவர் என் அந்நாளில் இந்த நவநாளுக்கான வாக்குத்தத்தமாய் தருகிறார். தம் ஆசையை வழங்கி நம்ம எந்நாளும் வழிநடத்தும் இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லி அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் முயலுவோம். இன்றைய நவநாள் திருப்பலிக்கு நமது சிந்தனைக்கு நாம் தரப்பட்ட தலைப்பு அருளானந்தரும் நம் ஆன்மீக வளர்ச்சியும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்ற மக்களாக இருக்கிறோம் என்றால் அல்ல இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். வழக்கம் போல 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறைவாக்கின செப்பனியா புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் சொல்லுவார், ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லுவார். ஆன்மீக வாழ்வில் நாம் வளர்ச்சி பெற்ற மக்கள் இருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் யாரை தேட வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். இன்றைக்கி மனுஷன் எதையோ வாழ்க்கையில் தேடி அலைகிறான். கொஞ்சம் பேர் பணத்தை தேடி அலைகிறாங்க, கொஞ்சம் பேர் பதவியை அலைகிறாங்க, கொஞ்சம் பேர் பட்டத்தை தேடி, கொஞ்சம் பேர் அதிகாரத்தை தேடி, கொஞ்சம் பேர் ஆழ்பலம் செல்வாக்கள் தேடி அலைகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சியை தரலாம், ஒரு நிம்மதியை தரலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நீடித்த நிலையான மகிழ்ச்சியை அமைதியை தர முடியும். அதனால் நம்ம முதல்ல யாரை தேடணும்? ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஆர்சி ஃபாதரு, ஒரு டிஎல்சி சபை பாஸ்டரு, சிஎஸ்ஐ பாஸ்டரு 3 பேரும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அந்த 3 பேருக்கும் ஒரே விதமான பிரச்சனை அப்போ இருந்துச்சு. அவங்கவுங்க பங்கு கோயிலில் வௌவால் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தராக பேசிக்கிறான், எங்கள் கோயில் நிறைய வௌவால் இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியலை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும், நீங்கள் திட்டமிட்டிருக்கிய அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாம் எங்கள் பங்கு மக்கள் கலந்து ஆலோசிச்சு தான் செய்யலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுறாங்க. இருக்கிற ஒரு மாதத்துக்கு பிற்பாடு திரும்ப 3 பேர் சந்திக்கிறாங்க. அப்போது அவங்க பேச்சு வாக்கில் போனப்போ சந்திக்கும்போது இந்த வௌவால் பிரச்சனையை பற்றி பேசணுமே, நீங்கள் ஏதாவது தீர்வு கண்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல டிஎல்சி பாஸ்டர் சொன்னார், நாங்கள் எங்கள் பங்கு மக்களோட பேசி எங்கள் கோயில் இருந்த எல்லா வௌவாலையும் துப்பாக்கியால் சுட்டே கொண்டுட்டோம், இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சிஎஸ்ஐ பாஸ்டர் கேட்குறாங்க. அவர் சொன்னார், நாங்கள் எங்கள் பங்கு மக்களெல்லாம் கூடி பேசி ஒவ்வொரு எல்லா வௌவாலையும் பிடிச்சி ஒரு சாக்கில் கட்டி தூரம் விட்டுட்டு வந்தோம், இப்போ எங்களுக்கு தொந்தரவே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ யாருடைய டேர்ன்? இப்போ ஆர்சி ஃபாதர், இந்த சிஎஸ்ஐ பாஸ்டரும் டிஎல்சி பாஸ்டர், நீங்கள் என்ன ஃபாதர் செஞ்சீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா வௌவாலையும் ஒவ்வொன்றா பிடிச்சி ஞானஸ்தானம் கொடுத்தேன், அன்னைக்கு கோயிலை விட்டு போனது தான், திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மாதிரி பல பேர் ஆலயத்திற்கு நல்ல நாள் பெரிய நாள் மாதிரி ஆண்டவரை தேடி கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, அடுத்து அவர் இறந்தனைக்கு வருவாங்க, உயிர்த்துட்டாரன்னு பார்க்க வருவாங்க. ஆண்டவரை தேடுவதற்குரிய பண்பு அது அல்ல. ஆண்டவரை தேடுவோர் அனுதினமும் அவர் தேடி வர வேண்டும். குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது தேடி வர வேண்டும். அதனால் கத்தோலிக்க திருவையும் சொல்லுகிறது, முதல் திருவையின் கட்டளையில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பது. அதனால் ஆண்டவரை தேடுவதற்கான முதல் பண்பு என்ன? அவரை தேடி ஆலயத்திற்கு வர வேண்டும். குறிப்பாக திருப்பலியில் பக்தியோடு முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். இறைவார்த்தை நாம் கற்றுக் கொடுக்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இராது. அதனால் நாம் அனைத்திலும் கடவுளை முந்த தேட வேண்டும். அப்போது நமக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். புனித அகஸ்தீனர் அழகாக சொல்கிறார், இறைவா என் நெஞ்சம் உம்மில் தவிர வேறு எதிலும் அமைதி அடைவதில்லை, வேறு யாரிலும் எதில் அமைதி அடைவதில்லை. அதனால் நமக்கு நிலையான நீடித்த அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் வேணும்னா ஆண்டவரை நாம் தேடி வர வேண்டும்.
இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? அதே புத்தகத்தில் செப்பனியா புத்தகம் 2:23 வாசிக்கிறோம், நேர்மையை நாடுங்கள் அப்படிம்பார். நேர்மையோடு நம்ம வாழ வேண்டும். அதான் ஆன்மீக வளர்ச்சி பெறதுக்கான இரண்டாவது அடையாளம். இயேசுவை கைது செய்து பிலாத்துக்கிட்ட போய் நிப்பாட்டும் பொழுது இயேசு சொல்வார், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணிம்பார். அப்போ பிலாத்து என்ன சொல்லுவோம், நக்கலா உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நான் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நேர்மையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது தான் அதிகமாக இருக்கிறாங்க. நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்தால் என்ன பட்டம் கொடுக்குறாங்க? இந்த ஆளுக்கு பிழைக்க தெரியலை, இந்த பொம்பளைக்கு பிழைக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்றவர்கள் எப்பொழுதுமே தங்கள் வாழ்வில் நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும். வரலாற்றில் சந்திரகுப்தரை பற்றிலாம் படிச்சிருக்கிறோம். அவர் அரசராக ஆட்சி செய்த பொழுது அவர்கிட்ட தலைமை அமைச்சராக சாணக்கியர் இருந்தார். அப்போது சந்திரகுப்தர் சாணக்கியரை கூப்பிட்டு, தலைமைச்சரை கூப்பிட்டு ஒரு 1000 போர்வை கொடுத்தார். நம்ம நாட்டில் ஒரு குளிர்காலமாக இருக்குது, நமக்கு இன்னும் குளிர் அடிக்குது இந்த வருஷத்தில் வித்தியாசமாக. அதனால் மக்கள் ஏழைகள் யாராவது அந்த குளிரை சமாளிப்பதற்கு போர்வை கேட்டதுன்னா அந்த போர்வையை கொடுங்க அப்படின்னு ஒரு 1000 போர்வையை கொடுத்தார். அவர் வாங்கிட்டு வந்து அவருடைய குடிசையில் வச்சுருந்தார். வச்சுட்டு அன்றைக்கி தூங்கிக்கிட்டு இருக்கார். அந்த 1000 போர்வை இந்த சாணக்கியர் வீட்டுக்கு போனதை கேள்விப்பட்ட 2 திருடங்க அதை திருட வந்துட்டானுங்க. வந்து வீட்டுக்குள்ளே பார்த்த உடனே அவங்க பார்த்த காட்சி அவர்களையே, அந்த 2 திருடங்களையும் அப்படியே ஆடி போன வச்சது. அவங்க மனசை அப்படியே கல்லான மனசை கரைய வைத்தது. அப்படி என்ன 2 பேரும் பார்த்தாங்க, அந்த மூடையில் ஒரு கிழிஞ்ச பாயில் கிழிஞ்சு போன பழைய போரை போத்தி குளிர் நடுங்கிக்கிட்டு தூங்க முடியாமல் தூங்கிக்கிட்டு இருந்தார் அந்த சாணக்கியர். அவரை எழுப்பி அந்த 2 திருடங்களும் சொன்னாங்களாம், 1000 போர்வை இருக்கே, ஒரு போர்வை எடுத்து நீ பாட்டு நிம்மதியாக தூங்கலாம்ல அமைச்சரே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு 2 திருடங்களும் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சாணக்கியர் சொன்னாராம், நீ சொன்னபா நீங்கள் 2 பேரும் சொல்லப்பா நான் செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சால் உனக்கும் உங்களுக்கு எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களும் திருட வந்தீங்க, நானும் திருடனா ஆயிடுவேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டதல்ல. யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஏழைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் மற்றவங்க அதுதான் ஏழைகள் தான் போன தவிர இது எனக்காக அரசன் கொடுக்கலன்னு சொன்ன உடனே இந்த 2 பேரும் அவர்கிட்ட காலோடு மன்னிப்பு கேட்டு, நாங்கள் இனிமையாவது நல்ல மனிதர்களாக வாழ்வோம், உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கொண்டு அந்த நேர்மை பண்பை வாழ்வாக்கும்னு சொல்லி நல்ல புது வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்களாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்றோர் என்பவர்கள் எப்பொழுதுமே நேர்மையோடு வாழ முயற்சி செய்வார்கள். நம்ம தமிழக அரசியல் இத்தகைய பல தலைவர்களை பார்த்துருக்கிறோம். கர்மவீரர் காமராஜரை பார்த்துருக்கிறோம். அவர் தனக்கு கிடைத்த பதவியை கொண்டு எந்த பொருள் சம்பாதிக்கலை. கக்கன் பெரிய அமைச்சராக இருந்தார், நிதி அமைச்சராக கல்வி அமைச்சராக இருந்தார். கடைசி காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஒழுங்காக சிகிச்சை கிடைக்கிற அளவுக்கு சாதாரண மனிதனாக இருந்தார். அப்போது இருந்து நம்ம முதலமைச்சர் சந்தித்து தர உயர்தரமான சிகிச்சை கொடுத்து காப்பாற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். நமது தமிழகத்திலும் அரசியல் வாழ்வில் பல சமயங்கள் நம்ம கூட நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி கூட நேர்மையோடு நீதியோடு வாழ்ந்திருப்பதை பெருமையாக நாம் எண்ணி பார்க்கலாம். அவர்களைப் போல நாமும் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீதியோடு நேர்மையோடு வாழ முயல வேண்டும். மூன்றாவதாக இறைவாக்கு செப்பனியா சொல்லுவார், தாழ்மையை தேடுங்கள், தாழ்ச்சியாக வாழுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் எல்லா வீட்லேயும் பிரச்சனைக்கு, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை காரணம் என்ன? நான் என்ற அகந்தை, ஆணவம், ஈகோ. ஒரு காலத்தில் டென்ஷன் பற்றி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் டென்ஷன் ஆகுது. இன்றைக்கு எல்லாருக்கும் டிப்ரெஷன் நிறையா வருது. அதுக்கு என்ன காரணம்? இந்த நான் என்றாங்க. அந்த வீட்டில் ஒரே பிரச்சனை, நீயா நானா, அதாவது பெரிய தொந்தரவு. அதனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே எளியும் புடையுமா வாழ்ந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பல தம்பதிகள், பல குடும்பங்கள், பல உறவுகள் இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு வேறாக இருப்பது என்ன? இந்த நான் என்ற ஆணவம், நான் என்ற அகந்தை. அது வேரோடு நம்மள்கிட்ட பிடுங்கிறியப்பட வேண்டும் என்றால் நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? தாழ்ச்சி. நீதிமொழி புத்தகம் அழகாக நம்ம சொல்லுகிறது, தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். அன்னை மரியாவின் படம் நம்ம அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், சிறுக்குற்றோரை சிதறடிக்கிறார். அதனால் வாழ்க்கையை நாம் தாழ்ச்சியாக வாழ்ந்தோம்னா கடவுள் நம்மளை உயர்த்துவார். அது மாதாவோட பாடல் மட்டுமல்ல, இயேசு வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் நிலையில் இருந்த அவர்
தாழ்ச்சியாக இருந்தால்தான் மனிதனாக பிறந்தார். அதோடு மட்டுமல்ல, தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். நீங்கள் என்ன போதகருங்கிறீங்க, ஆமாப்பா, நீங்கள் என்னைய குருங்கிறீங்க, போதகருங்கிறீங்க, ரபிங்கிறீங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் நான் உங்கள் பாதத்தை கழுவுறேன் நாள் என்றால் நீங்களும் ஒரு பாதத்தை கழுவுங்க, நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி காட்டினேன் இயேசு சொல்லுகிறார். அதனால் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற பண்பு இருக்கிற பொழுது நம்மகிட்ட எல்லா நல்ல பண்புகளும் குடியிருக்கும். அதைத்தான் பங்கு தந்தையின் பாத ஜான் மரியாவின் அழகாக சொல்லுகிறார். தாழ்ச்சி என்ற பண்பு தான் புண்ணியம்தான், எல்லா பண்புகளுக்கும் புண்ணியங்களுக்கும் தாய் அப்படிங்கிறார். எப்படின்னா அவர் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு ஜெபமாலையை சொல்லுகிறார். ஜெபமாலை எல்லா மணிகளையும் இணைப்பது ஒரு நரம்பு, ஒரு கயிறு அப்படிங்கிறார். அந்த நரம்பை கயிறை கட் பண்ணால் மணிகள்லாம் சிதறி போயிடும். இன்னும் நம்ம தமிழக சொல்லணும்னா சில சமயம் பிள்ளைங்க பாசி போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு நரம்பு தான், ஒரே ஒரு நூல் தான் எல்லா பாசியும் இணைத்திருக்கும். அது நரம்பை கட் பண்ணி விடுங்க, அல்லது அந்த நூலை கட் பண்ணுங்க, எல்லாம் சிதறி ஓடிடும். அதுதான் அவர் சொல்கிறார். அதுபோல தான் தாழ்ச்சி என்ற பண்பு, தாழ்ச்சி என்ற புண்ணியம். ஒருத்தர் தாழ்ச்சி என்ற புண்ணியமும் பண்பு இருந்தால்தான் அவர்கிட்ட மற்ற எல்லா நல்ல பண்பு இருக்க முடியும். தாழ்ச்சி இல்லாத மனுஷன்ட்ட, தாழ்ச்சி இல்லாத மனுஷிக்கிட்ட எந்த நல்ல பண்பும் குணம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது கூட ஜான் மரி அவருடைய ஆழமான நம்பிக்கை. அதனால தான் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு என்று அழைப்பை கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்ற மக்களாக வாழ நாம் முயலுவோம். நம்மிடம் இந்த 3 பண்பு இருக்கிறதா ஆழமாக சென்று சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளை நாம் தேடுகிறோமா, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, அவர் நாடி தேடி ஆலயத்திற்கு வருகிறோமா, குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாகும். 2வது, நேர்மையோடு நீதியோடு வாழ முயலுகிறோமா. கஷ்டமான வாழ்க்கை தான், எல்லாரும் நம்மளை பார்த்து பரிகசிக்கலாம் தான், படைக்க தெரியாத ஆள் கூட. ஆனால் அதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி பெற்ற அடையாளம். அது நேர்மையான வாழை வாழ தயாராக இருக்கிறோமா. 3வது, தாழ்ச்சியோடு வாழ்கிறோமா, அல்லது நான் அகந்தையோடு வாழ்ந்து நம்மை அழித்து மற்றவர்கள் அழித்து கொண்டு மகிழ்ச்சியை சமாதானத்தை சீர்திருத்தி கொண்டிருக்கிறோமா. ஆழமாக சிந்திப்போம். ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற்ற மக்களாக வாழ ஆண்டவரை முந்த தேடுவோம். நேர்மையோடு வாழ உறுதி எடுப்போம். தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் தலை சிறந்து வாழ இறை உதவியை வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம் பாதுகாவலர் அருளாளர் வழியாக நம்ம எல்லோரையும் ஆஸ்வதித்து நம்மை பாதுகாத்து வல்லமையோடு வழி நடத்துவாராக.